தி ரிவெஞ்ச். இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி 4 இருந்து 5 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள கிட்டத்தட்ட 550 crores அமௌண்ட் வந்து பாக்ஸ் கலெக்ஷன் வந்திருக்கு. இந்த படத்துல அவ்வளோ வர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட லைட்டா வர்த் மாதிரி தான். ஆனா இந்த படத்தோட விமர்சனம் 2 விதமா வந்திருக்கு. பயங்கரமா நெகட்டிவாவும் வந்திருக்கு, பயங்கரமா பாசிட்டிவாவும் வந்திருக்கு. இதுல பார்ட் 1 வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 மாசம் முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. அதுவும் வந்து ஒரு ஹியூஜ் சக்சஸ் கொடுத்துச்சு. கிட்டத்தட்ட 1300 கோடி ரூபாய் வந்து வசூல வந்து தட்டி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ அப்படி இருக்க பட்சத்துல பார்ட் 2க்கு எல்லாருமே பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த படம் கிட்டத்தட்ட 3 hours 47 minutes அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படி பார்க்கும்போது அவ்வளவு நேரம் ஒரே இடத்துல உட்காந்து ஒரு படத்தை எப்படி பார்க்க முடியும்? அந்த அளவுக்கு கதை இருக்கா அப்படின்றது ஃபுல்லா பார்க்கலாம். திரைக்குறள் இருக்கிறதுக்கு வணக்கம். சோ துரந்தர் 2 இந்த படம் வந்து ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே பார்ட் 1ல இருக்க கேரக்டர்ஸ் தான் பார்ட் 2லயும் வந்திருப்பாங்க. இதோட டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஆதித்யா தர், ஹீரோ வந்து ரன்வீர் சிங், இதோட ஹீரோயின் வந்து சாரா அர்ஜுன். சோ பார்ட் 1 அப்படின்னு பார்க்கும்போது நிறைய क्वेश्चंसோட அந்த பார்ட் 1 வந்திருக்கும். பட் அட் தி சேம் டைம் பார்ட் 1க்கு நிறைய பாராட்டு வந்துட்டு இருந்தது. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான கடும் விமர்சனமும் வந்திருந்தது. எதனாலன்னு பார்க்கும்போது இது வெறும் வந்து ஹிந்து ப்ரோபகண்டா ஃபிலிம்ஸ் மாதிரி மட்டும்தான் இருக்கு, அதனால இது வந்து ஒரே ஒரு ரொம்ப பயாஸ்டா இருக்க மாதிரி ஒரு படமா இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து இந்த படத்துக்காக வந்துட்டு இருந்தது. சோ பார்ட் 1ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோ சாரோட வேலைகள்லாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். சோ ஹீரோ எப்படி என்ட்ரி ஆனாரு, அவரோட பேக்ரவுண்ட் என்ன ஏதுன்னு எதுவுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. சோ அதோட ஸ்டோரியை தான் பார்ட் 2ல காமிச்சிருப்பாங்க. சோ பார்ட் 2 என்ட்ரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம ஹீரோ சாரும் ஒரு ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு ஸ்மக்லிங்லாம் வந்து வாங்குறதுக்காக போயிருப்பாங்க ஒரு இடத்துக்கு. அப்படி வாங்க போற இடத்துலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில துப்பாக்கி, கன் அந்த மாதிரிலாம் ஒரு சில பொருட்கள்லாம் வாங்க போயிருப்பாங்க. அப்படி வாங்க போகும்போது அவரே வந்து கேட்பாரு, எதுக்கு இந்த பொருள்லாம் வாங்குறீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அது ஒரு மாதிரி விளையாட்டா ஒரு பதில் மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு பார்ப்பாங்க. சோ அதே மாதிரி எல்லாம் சொல்லி வந்த பிறகு அங்க என்ட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கல்யாண மண்டபம் மாதிரி ஒரு வீட்டுல, அந்த வீட்டுல வந்து நம்ம ரன்வீர் சிங் வந்து அப்படியே இறங்கி எல்லாரையும் போட்டு பாக்குறவங்களை எல்லாரையுமே வந்து சுட்டு தள்ளுறாரு, பயங்கரமா அடிச்சு நவுத்துறாரு. எதுக்கு இவ்வளவு போராட்டம், எதுக்கு வந்து இவ்வளவு ஒரு சர்ச்சை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சாருக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு ஃபேமிலி, ஒரு லேண்ட்லாம் இருந்திருக்கு. அவங்க வந்து ஃபார்மிங்லாம் பண்ணிட்டு இருக்க ஒரு வீடு. சோ அப்படி இருக்கும்போது அந்த லேண்ட் வேணும் அப்படின்ற வந்து அந்த ஏரியாவோட எம்எல்ஏ வந்து அந்த லேண்ட் எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சோ அது கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன இவர் வந்து இவங்க ஃபேமிலியில இருக்கவங்க வந்து அவங்க அப்பாவையும் சாவடிச்சிட்டாங்க. பிளஸ் வந்து ரன்வீரோட அவங்க அக்கா இருக்காங்க பாத்தீங்க, அவங்களையும் வந்து கடுமையா ரேப் பண்ணி வந்து கொலை பண்ணிட்டாங்க. அப்படி இருக்க பட்சத்துல இன்னொரு அக்காவையும் வந்து கடத்தி வச்சு கொடுமை பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இந்த விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்ட நம்ம ஹீரோ சார் வந்து சும்மா இருப்பாரா, நம்ம ஹீரோ சார் ஆச்சு அப்படின்றதுனால வச்சு விளாசிட்டாங்க. அவங்க தங்கச்சி அவங்களோட அக்கா எங்க அப்படின்னு கேட்டு அங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து போட்டு தள்ளிட்டாரு. போட்டு தள்ளிட்டு அவங்க அக்கா வந்து கரெக்டா வீட்டுக்கு போய் சேஃபா இது பண்ணிட்டாரு. சோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு வந்து ஆர்மிக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. சோ ஆர்மிக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு, ஆர்மில போய் ஜாயின் பண்ணும் அப்படின்றதுக்காக அதுக்கான கேம்ப்லாம் வந்து அட்டென்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு. சோ அப்படி இருக்க பட்சத்துல இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்ததுனால நம்மளோட அரசு எந்த அளவுக்கு முடிவெடுக்க போகுது அப்படின்ற மாதிரி இந்த ஒரு கோர்ட் சீன் வந்து காமிச்சிருப்பாங்க. கோர்ட் சீன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோ சாருக்கு வந்து சார்பாவோ இல்ல நம்ம ஹீரோ சாருக்கு பாசிட்டிவாவுமே அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து அமையல. சோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், அப்ப அவங்க ஃபேமிலி என்ன ஆகும், அந்த மாதிரி ஒரு சில கேள்விகள்லாம் வரும்போது நம்ம ஹீரோ சாருக்கு வாதாடி இருப்பாங்க பாத்தீங்களா ஒரு லாயர், அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கேஸ் சாதகமா அமைற மாதிரி எனக்கு தெரியல, இந்த இடத்துல வந்து நிறைய விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு, மேபி உங்களை வந்து தூக்குல போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சோ அப்படி இருக்க நிலைமையில இருக்கும்போது ஒரு 2 வருடங்கள் கழிச்சு ஒரு ஜெயில இருந்து இன்னொரு ஜெயிலுக்கு வந்து அவரை மாற்றி வைக்கிறதுக்காக போவாங்க. அப்படி பார்க்கும்போது அங்க பயங்கரமான துப்பாக்கி சண்டை அப்படிலாம் போட்டுக்கிட்டு வந்து எப்படியாவது நம்மளோட ஹீரோ சார் வந்து எங்கேயோ ஒருத்தர் வந்து கடத்திட்டு போயிருவாங்க. அப்படி கடத்திட்டு போகும்போது யார் அது கடத்திட்டு போனா அப்படின்ற பாத்தீங்கன்னா அந்த எம்எல்ஏ கும்பல் தான் வந்து கடத்திட்டு போயிருப்பாங்களோ, ஏன்னா அவங்களோட ஃபேமிலியே வந்து ஒட்டுமொத்தமா நம்ம ஹீரோ சார் வந்து சுட்டு ஃபுல்லா அழிச்சு விட்டாரு. சோ அப்படி பார்க்கும்போது அவங்க தான் வந்து ஒரு பிளான் பண்ணி ஹீரோ சார் வந்து கடத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ அப்படி பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அங்கதான் ஒரு ட்விஸ்ட், நம்ம ஹீரோ சார் வந்து கடத்தினதே ஒரு பயங்கரமான இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் டீம் தான். அவங்க வந்து தான் நம்ம ஹீரோ சாரை கடத்திருக்காங்க. கடத்தி விசாரணை மாதிரி ஒரு விஷயம் போயிருக்கு. விசாரணைன்னு இல்ல, அதாவது எப்படின்னா நம்ம இந்தியன் ஏஜென்ட். சோ ஆக்சுவலா இந்த படமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஏஜென்ட்டா இருந்துட்டு பாகிஸ்தான்ல போய் ஒரு சில மாற்றங்கள்லாம் பண்றாங்க. அங்க போய் வந்து பாகிஸ்தானியா வந்து வாழ்ந்து அங்க ஒரு சில விஷயங்கள்லாம் மாற்றி அமைத்து நம்ம இந்தியாவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராத மாதிரி பாத்துக்கிற மாதிரி தான் ஒரு துப்பறிவாளனா அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சிருக்காங்க. சோ அதுக்கான வேலைகள் வந்து கரெக்டா பார்த்தாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆமா கரெக்டான வேலைகள்லாம் பார்த்தாரு. பட் இந்த படத்துல ஒரு பயங்கரமான விமர்சனங்களும் என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் முஸ்லிமை தாக்கி பேசுறதுனால இதனால நிறைய இடத்துல வந்து பேன் பண்ணிருந்தாங்க. ஒரு பக்கம் வந்து இது வெறும் வந்து ஹிந்து பயாஸ்டா இருக்கு, வெறும் வந்து ஹிந்து சார்பான ஒரு மதத்துக்கு மட்டும் தான் வந்து இந்த படம் இருக்கு, இந்த படம் வந்து வெளியிலேயே வந்திருக்க கூடாது, இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. சோ அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட இந்த ஒரு படமும் இருந்துச்சு. பட் as a fans பார்க்கும்போது ஃபேன்ஸ் தாண்டி ஒரு நார்மல் ஹியூமன் பீனா பார்க்கும்போது இந்த படம் எல்லாம் பார்க்கலாமா ஓகே
அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹியூமன் பீனா ஓகே ஃபைன் நார்மலா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சோ அந்த ஒரு விசாரணைக்கு கூட்டு போயிருப்பாங்க. விசாரணை இந்த சென்ஸ் ஒரு ஹெல்ப் மாதிரி அந்த இன்டெலிஜென்ஸ் கடத்திட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அவர் பேர் வந்து அஜய் அந்த படத்துல. சோ அந்த அஜய் வந்து நம்ம ஹீரோ சார் வந்து கடத்திட்டு வந்து வச்சிருப்பாரு. நீ வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நீ வந்து பாகிஸ்தானுக்கு போய் நம்ம நாட்டுக்காக ஒரு சில விஷயங்களை நீ பண்ண வேண்டியது இருக்கும். இது ஒரு பயங்கரமான போர், நீ வந்து ஒரு சிங்கமா நீ அங்க வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கேட்டிருப்பாங்க. சோ அதுக்காக வந்து நம்ம ஹீரோ சார் முதல்ல வந்து உங்க அரசாங்கம் எனக்காக என்ன பண்ணுச்சு, நான் ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் நின்னேன், பட் எனக்காக எந்த பதிலுமே சொல்லல அப்படின்றதுனால உங்க அரசாங்கம் என்னை வந்து கைவிட்டுருச்சு அப்படின்றதுனால எனக்கு பெருசா உடன்பாடு இல்ல, நான் செத்தா கூட போதும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. பட் அஜய் அந்த இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் வந்து அவர் சும்மா விடாம இல்ல உங்களால முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க ஃபேமிலிக்கு நிறைய நாங்க சப்போர்ட்டும் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் ஒத்துக்க வச்சுட்டாரு. சோ இந்த கதையே எப்படின்னா, இவர் எப்படி பாகிஸ்தானுக்கு போனாரு, பாகிஸ்தான்ல போய் எப்படி அங்க வந்து அவரோட ரூலை வந்து ஆரம்பிச்சாரு அப்படின்ற மாதிரி தான். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய அந்த ஒரு லயரி அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கும் போது ரஹ்மான் அப்படின்ற ஒரு பெரிய ஆளுமையான ஒரு பர்சன் அவரை வந்து கொலை பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அந்த கொலை பண்ணது பிறகு அந்த கண்ட்ரோலை வந்து நம்மளோட ஹீரோ சார் வந்து எடுத்திருப்பாரு. சோ அந்த இடத்துல என்னவா ஒரு ட்விஸ்டா வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவர் டோட்டலாவே பாகிஸ்தான், ஏன்னா யாரா இருந்தாலுமே எங்க இருந்தாலுமே ஒரு பொசிஷன் அப்படின்ற ஒரு மாதிரி வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு அந்த ஒரு ஆளுமை வந்துடும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. சோ அந்த கதையில அங்க ஒரு 2 ஓப்பனிங் மாதிரி வச்சிருப்பாங்க. சோ அவர் வந்து பாகிஸ்தானாவே மாறி அவர் வந்து அந்த மாதிரி சில விஷயங்கள்ல போயிடுவாரா, அப்படி இல்லைன்னா நம்ம நாட்டுக்காக இன்னும் ஹெல்ப் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி தான். சோ அவர் வந்து கடைசி வரைக்குமே நம்ம நாட்டுக்காக தான் ஹெல்ப் பண்ணிருப்பாரு அந்த படத்துல. சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாராக்கும் ரட்வீருக்கும் அவருடைய கல்யாணம் ஆகியிருக்கும். செகண்ட் ஹாஃப்ல வந்து அவருக்கு குழந்தை இருக்கும். சோ அந்த குழந்தை இருக்கும்போது எல்லா விஷயங்களும் போயிட்டு இருக்கும். இவர் இந்தியன் ஏஜென்ட்டா அப்படின்ற மாதிரி யாருக்குமே டவுட் வராது. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் அங்க இருக்க பாகிஸ்தானிக்குள்ள இருக்க வந்து ஒரு நிறைய சப்போர்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஏன்னா அவர் ஒரு பெரிய பொசிஷனுக்கு போயிட்டாரு அப்படின்றதுனால ரஹ்மான் அப்படின்ற ஒரு இடத்துக்கே வந்து அவர் வந்திருப்பாரு. சோ அப்படி அங்கதான் வந்து பாகிஸ்தானில வந்து பாத்தீங்கன்னா லயரி அப்படின்ற ஒரு இடத்துல ரஹ்மான்றவர் தான் வந்து சாவடிச்சிருந்தாங்க. அது சாவடிச்சதே யாரு, நம்ம ஹீரோ சார் தான் சாவடிச்சாரு. பட் அது யாருக்குமே தெரியாம அது பக்காவா ட்விஸ்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அந்த இடத்துல அவர் இருந்தாருனால சோ அவர் சொல்ற பேச்சை எல்லாருமே கேட்பாங்க. அங்கேயும் வந்து கேஸ்டிசம் பயங்கரமா இருக்கு. அந்த பாகிஸ்தானுக்குள்ளேயுமே வந்து நீங்களாம் ஒரு இடம், நீங்களாம் ஒரு இடம் சொல்லிட்டு பவுலூச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போனண்டா இன்னொரு ஒரு கேஸ்டிசம் இருக்கு. சோ அடிக்கடி வந்து இவங்க 2 பேரும் அடிச்சுப்பாங்க. அப்படி இருக்கும் போது நம்ம ஹீரோ சார் வந்து நடுநிலையா வந்து அந்த போலீஸ், பாகிஸ்தானி போலீஸ் அவங்களுக்கும் வந்து ஒரு சார்பாகவும் இருப்பாரு, பிளஸ் இவங்களுக்கு சார்பாகவும் இந்த கம்யூனிட்டி சார்பாகவும் வந்து ஒரு பக்கமா இருப்பாரு. சோ அங்க நின்று ஒருத்தங்களையும் எப்படி தாக்குறாரு, ஒருத்தங்களையும் எப்படி அந்த கெட்டதா செய்யற ஒரு சில பேரெல்லாம் வந்து அவர் எப்படி தாக்கி யாருக்கும் தெரியாம க்ளோஸ் பண்றாரு அப்படின்றது தான் முக்கியமான இந்த படத்துல கதை. சோ அதே மாதிரிதான் ஒருத்தங்களையா வந்து போட்டு தள்ளிட்டே இருப்பாரு. யார் யாரெல்லாம் நம்ம இந்தியாவை வந்து தாக்குனாங்களோ, யார் யாரெல்லாம் நம்ம இந்தியாவுக்கு வந்து கொடுமை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாரையுமே வந்து ஒரு விதமா வந்து கொலை செஞ்சுட்டே வந்துட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோ சார் யாரு அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் நிறுவனம் இருக்கும் பாத்தீங்களா, ஏன்னா ஒரு கொலையா நடந்துட்டு இருக்கும்போது பாகிஸ்தான்ல அந்த யார் அது கொலை பண்றது, கன்ஃபார்மா நம்ம உள்ளால் இல்லாம யாருமே அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண முடியாது அப்படின்றது யோசிக்க ஆரம்பிச்சு அந்த பாகிஸ்தான் போலீஸ்ல இருக்க ஒரு பர்சன் வந்து நம்ம ஆள் வந்து இந்தியன் ஏஜென்ட்டா இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி, அதாவது நம்ம ஹீரோ சார் வந்து இந்தியன் ஏஜென்ட்டா இருப்பாரோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பி ஃபுல் அண்ட் ஃபுல் துப்பறி ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி பார்க்கும்போது தான் நம்மளோட ஹீரோயின் சாரா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்டே வந்து அவங்க பையனை வச்சு மிரட்டுவாங்க, இவர் உண்மையாலே இந்தியன் ஏஜென்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்குமே வந்து தெரியாது இவர் வந்து உண்மையாலே இந்தியன் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி தெரிஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா அந்த போலீஸுங்களுக்குள்ளேயே ஒரு டிஸ்கஷன் போச்சு பாத்தீங்களா, அந்த டிஸ்கஷன்ல வந்து இவங்க வந்து ஒட்டி கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படி ஒட்டி கேட்கும் போது இவரோட ஃபுல் கபோர்டு எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்க்கும் போது தான் இவர் வந்து இந்தியன் ஏஜென்ட் அப்படின்ற மாதிரியும் தெரியுது அவங்களுக்கு. சோ இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க 2 பேருமே லவ் மேரேஜ் அப்படின்றதுனால இவங்களும் வந்து இவருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு லைட்டா ஒரு சப்போர்ட் மாதிரி தான். அப்படி இருக்க பட்சத்துல கடைசியா ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் நடக்க போது ஒரு ஹியூஜ் சீன் எடுக்க போறாங்க. அந்த படத்துல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கடைசி 40 நிமிஷம் 50 நிமிஷம் வந்து ஒரே ஃபைட்டிங் சீன், அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கும். சோ அப்படி இருக்கும் போதுதான் அந்த 40 நிமிஷத்துக்குள்ள வரும்போது அந்த ஹீரோயின் கிட்ட வந்து கேக்குறாங்க, சாரா கிட்ட கேட்கும்போது உங்க ஹஸ்பண்ட் வந்து இந்தியன் ஏஜென்ட்டா இல்லையா அப்படின்ற மாதிரி பிள்ளைய மிரட்டி வச்சு கேட்கும்போது அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க. அப்படி ஒத்துக்கும் போது அதுக்கப்புறம் பாகிஸ்தானி எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்ட் வந்து செமையா காமிச்சிருப்பாங்க. சோ அதை வந்து நம்மளோட ஹீரோ சார் வந்து எப்படி எதிர்த்து அந்த ஒரு வில்லனை மட்டும் எப்படி தாக்குறாங்க அப்படின்றது தான் ஒரு பாயிண்ட். ஏன்னா கிட்டத்தட்ட அங்க இருக்க பாகிஸ்தான்ல இருந்த முக்கிய புள்ளிகள் எல்லாருமே வந்து யார் யாரெல்லாம் அழிக்கணும், யார் யாரெல்லாம் கெட்டவங்களா இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே வந்து நம்ம ஹீரோ சார் வந்து அடிச்சு போட்டிருப்பாரு. அப்படி பார்க்கும்போது இன்னும் ஒரு 2 ஆள் மட்டும் பக்காவா ஒரு 2 ஆள் மட்டும் ஒரு ரொம்ப மோசமான ஒரு பர்சனா இருக்காங்க. சோ அந்த 2 ஆளை வந்து யாரு எப்படி போட்டு தள்ள போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான கிரூஷியல் டைமா இருந்துச்சு. அந்த 40 மினிட்ஸ் வந்து அந்த ஒரு பாயிண்ட பயங்கரமா எடுத்திருப்பாங்க. சோ லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கு. கடைசியில வந்து பார்க்கும்போது அந்த வில்லனை
வந்து எப்படி சாவடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அந்த நரேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் சாரும் நம்ம ஹீரோ சாரும் வந்து ஒண்ணு சேருவாங்களா, இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு. இன்னொரு ஒரு முக்கியமான புள்ளி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ சார் வந்து பாகிஸ்தானுக்குள்ள வரும்போது நம்ம அஜய் இன்டெலிஜென்ஸ் வந்து நம்ம இந்தியால இருக்க அஜய்ன்ற ஒரு இன்டெலிஜென்ஸ் அவர் வந்து என்ன சொல்லிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, உனக்கு நீ அங்க போனீங்கன்னா உனக்கு ஹெல்ப் செய்யறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க, ஆனா உனக்கு யாருன்னு அவங்க தெரியாது, அவங்களுக்கு ஒண்ணு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த பர்சன் யாரு அப்படின்றது தான் அங்க ஒரு பயங்கரமான ட்விஸ்டே இருக்கு. சோ நீங்க படம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சோ இந்த படம் வந்து கண்டிப்பா பார்க்கலாம், ஒரு வாடி தாராளமாக பார்க்கலாம். ஒரு 4 மணி நேரம் உட்காந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல வந்து பயங்கரமா ஸ்பீட் அப் ஆயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சோ இந்த படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா துரந்தர் இந்த படம் வந்து பார்ட் 1ம் சரி பார்ட் 2ம் சரி நிறைய இடத்துல வந்து பேன் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. இந்த படம் வந்து முக்கியமா கல்ஃப் கண்ட்ரீஸ்ல பாகிஸ்தான்ல வந்து ஏன்னா அவங்கள தாக்கி நீங்க வந்து சொல்றீங்க, முஸ்லிம்ஸை தாக்கி பேசுறீங்க, முஸ்லிம்ஸை வந்து நீங்க டெரரிஸ்டாவே ஐடென்டிஃபை பண்றீங்க அப்படின்ற மாதிரி அவங்க பார்வையில இருக்கும்போது அந்த இடத்துல எல்லாம் வந்து இந்த படத்தை வந்து பயங்கரமா பேன் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. சோ ஈவன் இன் நம்ம இந்தியால அப்படின்னு பார்க்கும்போது பயாஸ்டான ஒரு விமர்சனங்கள் தான் வந்துட்டு இருக்கு. பாசிட்டிவாவும் வந்துட்டு இருக்கு, நெகட்டிவா வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஈவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிரகாஷ் ராஜுமே வந்து ரொம்ப சர்காஸ்டிக்கா அந்த படத்தை வந்து ஒரு மாதிரி கலாச்ச மாதிரி பேசியிருப்பாரு. அதாவது இந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லலாமே அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த படத்தை ஒரு மாதிரி கலாச்ச மாதிரி சொல்லியிருப்பாரு. இவர் ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொல்லாதவன் படம், தனுஷோட பொல்லாதவன் படம் ஞாபகம் இருக்குல்ல, சோ அதுல வந்து ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க, வாரணமாயிரத்துல ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க ரம்யா. அவங்களும் வந்து இந்த படத்தை வந்து ஒரு ட்விட்டர்ல ரொம்ப கலாச்ச மாதிரி பேசினாங்க. ஒரு 4 மணி நேரம் இந்த படத்தை உட்காந்து நீங்க பாக்கணும் அப்படின்னா சுத்த வேஸ்ட், இந்த படத்தெல்லாம் நீங்க பாக்கணும்னு அவசியமே இல்ல, அதுக்கு பதிலா நீங்க ஏதாவது யூஸ்ஃபுல்லா பாருங்க, வேற ஏதாச்சும் படம் கூட பார்க்கலாம், இந்த படத்துல எதுவுமே நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆஸ் அ வியூவரா பார்க்கும்போது ஓகே ஃபைன், இந்த படம் நல்லா தான் இருக்கு. பட் அட் ஒரு பாயிண்ட் அப்படின்னு வரும்போது ஒருத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எல்லாம் பேசும்போது இட் டிஃபர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹிந்துசம் சார்ந்து இருக்க மாதிரி இருக்கு. முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து பிஜேபி கட்சியிலும் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லாங்க. சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லும் போதுதான் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்தது. என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோர்ட்ல வந்து ஷீலா அப்படின்ற ஒரு லாயர் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஏப்ரல் 23 அப்படின்ற ஒரு எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணும்போது எப்படி இந்த மாதிரி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணலாம், சரி ரிலீஸ் பண்ணியாச்சு, இந்த படத்தை இதுக்கு மேல ஓட்டக்கூடாது, பேன் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் தர்மாதிகாரியும் அருள்முருகன் கிட்டயும் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஸ்டாப் பண்ணி ஆகணும், பேன் பண்ணி ஆகணும். இதனால வந்து சொன்ன பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இது வந்து இந்த படம் வந்து பிஜேபி சார்ந்த மாதிரி இருக்கு. இந்த பாரத் மாதா கி ஜெய் அப்படின்ற மாதிரிலாம் இந்த படத்துல வந்து இந்த லைன் வந்து அடிக்கடி ஒரு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே வந்து இந்த பிஜேபி சார்ந்த மாதிரி இருக்கு. முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டைம்ல அவங்க பண்ண ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அப்ரிஷியேட்டபிளா பண்ணி காமிச்சிருக்காங்க. அதனால இந்த படம் வந்து ஒரு பொலிட்டிக்கலா இருக்கு அப்படின்ற போது இந்த படத்தை வந்து தமிழ்நாட்டுல இப்ப ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு அப்பீல் வச்சிருக்காங்க. சோ அது எந்த லட்சத்துக்கு போகுது அப்படின்ற மாதிரி தெரியல. சோ ஆஸ் அ வியூவரா பார்க்கும்போது இந்த படம் வந்து ஃபைன் பொலிட்டிகல்ஸ்ல வந்து இன்வால்வ் ஆகாம, பட் அரசியலா பார்க்கும்போது ஒரு சில பேர் சொல்றது வந்து கரெக்டா இருக்குமோ அப்படின்ற மாதிரியும் இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் வந்து பேன் பண்ண போறாங்களா இல்ல வந்து இன்னும் போக போதா இந்த படம் அப்படின்றது. ஏன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் வந்து பயங்கரமான கலெக்ஷன் வந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு போக போகுது அப்படின்றது.